பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷ்க்கு அகென்ஸ்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு வந்துட்டு அவர் மேலே அகென்ஸ்டாக வச்சிருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்றது கோலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சினிமா ரசிகர்களுக்கே வந்துட்டு என்னடா இவங்க வந்துட்டு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே, லைக் தனுஷ் அண்ட் நயன்தாரா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சினிமா காம்பினேஷனும் நல்ல ஒரு காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் படத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் கேட்டாரு அப்படின்றதுக்காக வந்துட்டு அப்கமிங் ஹீரோவா அந்த சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சாங்குக்கு டான்ஸ் அப்படின்றத பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு நயன்தாரா பார்த்தோம் அப்படின்னா பீக்கில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் கேட்டாரு அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு சிங்கிள் டான்ஸ் அப்படின்றத பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பணம் கூட வாங்கலை அப்படின்றத தனுஷே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மேடைகளில் சொல்லியிருக்காரு. பீக்கில் இருந்த நயன்தாரா எனக்காக டான்ஸ் ஆடி கொடுத்துட்டு பணம் கூட வாங்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருந்த நயன்தாராக்கு அகென்ஸ்டாகவே வந்துட்டு பார்த்தோம்னா வெறும் 3 செகண்ட் காட்சிக்கு வந்துட்டு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கல்யாண சீரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய கல்யாணம் நடந்த அந்த ஒரு ஈவெண்ட்டையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரீஸ் மாதிரி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சீரீஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா நானும் ரவுடி தான் அப்படின்ற அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கிளிப்பிங்ஸ் நயன்தாரா இருக்காங்க இல்லையா, அவங்க சைட்லேருந்து கேட்டதா சொல்லப்படுது. ஏன்னா அந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமாக தான் பார்த்தோம்னா நயன்தாராக்கு விக்னேஷ் சிவனை வந்துட்டு அறிமுகமே ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போடா போடிக்கு அப்புறமா பார்த்தோம்னா விக்னேஷ் சிவனுக்கு பட வாய்ப்பு அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு. நானும் ரவுடி தான் கடையை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பல டைம் விக்னேஷ் சிவன் பல பேர்கிட்ட சொல்லியுமே பார்த்தோம்னா அவருக்கான வாய்ப்பு, அடுத்த படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கல. தனுஷ் தான் ஒரு வாய்ப்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பண்ணுறாரு. லைக் இந்த நானும் ரவுடி தான்குள்ள வந்துட்டு நயன்தாரா வந்ததே பார்த்தோம் அப்படின்னா தனுஷ்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனுஷனுடைய ப்ரொடக்ஷன் ப்ளஸ் தனுஷ் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவர் கேட்டதுனால தான் அந்த படத்துக்குள்ளே வராங்க. பட் விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆர்டிகல்ஸில் நம்ம படித்த விஷயமா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பிரச்சனை ஆரம்பித்ததும் சேம் அதே பிளேஸில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷ் வந்துட்டு வாய்ப்பே இல்லாமல் இருந்த விக்னேஷ் சிவனுக்கு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்குறாரு, நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் விஜய் சேதுபதி லைக் நயன்தாரா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிக்கும்போது அங்கே வந்துட்டு நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவன் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் லவ் ஆகுது. லைக் 2015 அப்படின்னே சொல்லலாம். அவங்க 2015 வந்து லவ் பண்ணி 2022 கல்யாணம் பண்ணுறாங்க ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறமா. ஸோ அந்த 2015 அப்படி லவ் ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் தான் அதனுடைய ப்ரொடியூசர் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் லவ் அப்படின்ற விஷயம் வந்ததுக்கு அப்புறமா அங்க ஷூட்டிங் சரியா நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால தனுஷ்க்கு வந்துட்டு ஒரு சில நஷ்டங்கள் அப்படின்றது ஏற்பட்டதாகவும், இதை வந்துட்டு நயன்தாரா கிட்ட டைரக்டாவே தனுஷ் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னப்ப சரி ஓகே அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நயன்தாரா சொன்னதாகவும் சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷ் ஒரு டைம் நயன்தாராவை மீட் பண்ண போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷே வெயிட் பண்ண சொன்னதுனாலையும் அந்த ஒரு ஈகோ கிளாஷ்னால தான் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் விசஸ் நயன்தாரா அப்படின்ற மனக்கசப்பு இருக்கு இல்லையா, அது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நயன்தாரா அவங்களுடைய லெட்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2016 அந்த சைமா அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு தனுஷ் வெளிப்படுத்திய அதிருப்தி அப்படின்றதையும் வந்துட்டு குறிப்பிட்டே பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் விசஸ் நயன்தாரா அப்படின்ற பிரச்சனை இந்த நானும் ரவுடி தான் படம் இருக்கு இல்லையா, அதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2016 அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு, ஈகோ கிளாஷ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்காக வந்துட்டு பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற அந்த சீரீஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அவங்களுடைய கல்யாண ப்ரோக்ராம் அதை வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு விஷயமே அந்த லவ் அப்படின்றதா, அந்த லவ் ஆரம்பிச்சதே அந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற அந்த படத்தில் இருந்து தான். ஸோ அதனால் நயன்தாரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கிளிப்பிங்ஸ் ப்ளஸ் லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்னேஷ் சிவன் ரொம்ப அழகான பாடல் வரிலாம் எழுதியிருப்பாரு. என் உயிரே நீ அழுகக்கூடாது அப்படின்ற மாதிரியான லைன்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான லைன்ஸ் இருக்குது அந்த படத்தில். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தனுஷ் என்ஓசி இருக்கு இல்லையா, என்ஓசி தர மறுத்துட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க பார்த்தோம் அப்படின்னா சட்ட ரீதியான காரணங்களோ இல்லை வணிக ரீதியான காரணங்கள் இருக்கு இல்லையா, அதையோ சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. பட் மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பு இருக்கு இல்லையா, அது ஒன்றை மட்டும் நீங்க காரணமா வச்சு பண்ணியிருக்கிறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்றத காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஸ்டேஜஸ்ல பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் அன்பை கொடுப்போம் அப்படின்னு
சொல்லி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் ஒரு டைமாவது நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாகவே தனுஷ் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நானும் ரவுடி தான் படத்தில் இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸை தரல, ப்ளஸ் அதிலிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு 3 செகண்ட் வீடியோ இருக்கு இல்லையா, அதுவும் அவங்க பர்சனலாக ஃபோனில் எடுத்த கிளிப்பிங்ஸ், அதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா நஷ்ட ஈடு கேட்டு தனுஷ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது அப்படின்றதான் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய இஷ்யூவாக வெடிக்குது. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த 3 பக்க அறிக்கை அப்படின்றதையும் விடுறாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையுமே லைன் அப் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, நான் என்னுடைய கெரியரில் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னுடைய படங்களில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ளஸ் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க பெருந்தன்மையாக பெரிய மனசு பண்ணி ஒரு பேரன்போட பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. பட் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா காலம் கடந்து வந்துட்டு அவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ முழுக்க 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 பார்த்தோம் அப்படின்னா தனுஷினுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நயன்தாரா இருக்காங்க இல்லையா, தனுஷுக்கு எதிராகவே பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றத முன் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் தனுஷ்க்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் நயன்தாராக்கு ஆதரவாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய டிபேட்டாகவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் அனுபவ பரமேஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்லை ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, தனுஷ் கூட நடித்த பல ஹீரோயின்ஸே பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நயன்தாராக்கு ஆதரவாக ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா தனுஷுக்கு ஆதரவாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த லெட்டரில் நயன்தாரா பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, தனுஷை வந்துட்டு சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணதற்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தனுஷ் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்தார். அவர் நடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் நடிக்க உள்ள வரப்ப அவருக்கு எவ்வளோ பெரிய லைக் கான்ட்ரோவர்சிஸ் மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே வைக்கப்பட்ட அந்த உருவ கேலியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு தான் தனுஷ் இவ்வளோ பெரிய ஆக்டராக மாறி இருக்காரு. எடுத்தோடனே அப்பா டேரக்டர் அண்ணன் டேரக்டர் அப்படின்றதுனால தனுஷ்க்கு அந்த வாய்ப்பு அப்படின்றது ஈஸியாக கிடைச்சிருந்தாலும் தன்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக உழைச்சிருக்காரு. ஸோ அந்த லெட்டரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பாவோட அண்ணனுடைய எப்படி சொல்கிறது வழிகாட்டுதல்னு சொல்ல கிடையாது, அவங்க இருந்ததுனால தான் தனுஷ் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பண்ணியிருக்க விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் கொதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தனுஷனுடைய ஆதரவாளர்கள் இதை மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா வந்துட்டு என்ன சும்மாவாக இருக்காங்க, அவங்கள்ட்ட அவ்வளோ கோடி ரூபா சொத்து இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் 10 கோடி ரூபா கேட்டது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்லாம் வந்துட்டு சொல்லலை. 3 செகண்டுக்கு 10 கோடியோ இல்லை கிளிப்ஸில் தரமாட்டேன்னு சொன்னதும் ஆஸ் ஏ ப்ரொடியூசராக தரல அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு முழு ரைட்ஸ் வந்துட்டு இருக்குது. அவங்க தராதது வந்துட்டு இவங்களை காயப்படுத்திருச்சு அப்படின்னா அது ஓகே தான். பட் கல்யாணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, கல்யாணம் அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை வந்துட்டு பர்சனலாக இருக்கணும். லைக் ஊருக்கு தெரிகிற மாதிரி பண்ணாலுமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் நயன்தாரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதையுமே வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காங்க இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போய் வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தனுஷ் அந்த 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபா கேட்டதில் என்ன தப்பு, தனுஷ் பண்ணது தப்பு அப்படின்னா நயன்தாரா அவங்களுடைய கல்யாணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் விவாதம் வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய ஹைலைட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா இருக்காங்க இல்லையா, ஒரு ஜெர்மன் வேர்டில் வந்துட்டு ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. சாடன் ஃப்ராடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை சொல்லி இந்த ஜெர்மன் வார்த்தையை நான் உங்களுக்கு வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாடன் ஃப்ராடேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோன்னா அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுற மனநிலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த சாடன் ஃப்ராடேக்கு அர்த்தம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அப்படி ஒரு மனநிலையிலேருந்து நீங்கள் மாறணும். உங்களோட உழைச்சவங்க உங்களுக்கு அப்புறமா வந்து உழைச்சவங்க இருக்காங்க இல்லையா, யாராக இருந்தாலுமே அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அந்த பொறாமப்படுற எண்ணம் அப்படின்றத நீங்கள் விட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு லைக் இன்டைரக்டாக பார்த்தோம்னா சிவகார்த்திகனுடைய க்ரோத் இருக்கு இல்லையா, அதை பார்த்து தனுஷ் பொறாமப்பட்டுட்டாரு அப்படின்ற டாக்கும் கேட்டவங்க இருக்கிறதுனால அதையும் மென்ஷன் பண்ணி தனுஷ் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கியிருக்காங்க. எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய புனைக்கதைகளை நீங்கள் அடுத்த ஆடியோ லான்ச்சில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் உங்களை ரொம்ப நம்பக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் நம்ப வைக்கலாம். பட் கடவுள் மன்றத்தில் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பார்த்தோம்னா கோலிவுட்டே இப்போ அதக்களமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு தனுஷ் என்ன பதில் சொல்ல போகிறாரு, தனுஷ்
பக்கத்துலேருந்து என்ன நியாயங்கள் எடுத்து வைக்கப்பட போகுது அப்படின்றதும் ரொம்ப பெரிய ஹைலைட்டாக எப்படி சொல்ற ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நயன்தாராவினுடைய இந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக ப்ளஸ் 100 இதே மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, லைக் சினிமாவாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.